Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பண்ண போறோம். So this is an yapping section. எதை பத்தி பண்ண போறோம்னா இன்னைக்கு ஒரு நடந்த கதை, அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். எங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு தான் காலேஜோட லாஸ்ட் டே. ஆஸ் எ ரெகுலரா நார்மலா போறது எங்களுக்கு இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃபேர்வெல். காலேஜ் தேர்ட் இயர் லாஸ்ட் டே. நான் +2 விட்டு வரும்போது கூட ஃபீல் பண்ணதில்லை. இந்த சிரிப்பு எல்லாமே ஒரு கஷ்டத்துல வர சிரிப்பு, சந்தோஷத்துல வரதில்லை. +2 விட்டு வரும்போது கூட கஷ்டப்பட்டதில்லை, சந்தோஷமா தான் வந்தேன். ஆனா அந்த ஒரு ஸ்கூலோ காலேஜோ விட்டு போகும்போது அதுல ஒரு கஷ்டம், ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியாது, நிஜமாவே சொல்ல போனேன். ஏன்னா நான் யார் மேலேயும் அவ்வளோ ஒரு இது வைக்க மாட்டேன். அப்படியே வச்சாலும் அவங்க என் கூட இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதனால தான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு நான் கூடயே போனதுனால இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இப்போ எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ எனக்கு அந்த இது தெரில. எனக்கு இப்போ காலேஜ் லாஸ்ட் டே தெரியுது. இது இப்போ நான் ஏன் எடுக்கிறேன்னா 6:30 ஆகுது டைம். நான் இந்த டைம்ல நான் வீடியோ ரெக்கார்டே பண்ண மாட்டேன். நான் இப்போ பண்றேன்னா எனக்கு பேசணும் போல இருக்கு. இங்க எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை. அதாவது நான் பேசுறது ஒரு இதுவா பேசிட்டு இருப்பேன், எனக்கு யாரும் கிடையாது இப்போ கேட்கறதுக்கு. ஸோ அதனாலதான் நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் அன் ஹாப்பிங் செக்ஷன். காலையில் போகும்போது எங்களுக்கு அந்த ஒரு இந்த ஃபீல் வரல. ஃபேர்வெல் டே அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் டே. காலேஜை முடிச்சுட்டு டிசி வாங்கிட்டு போறோம்னா எப்படி இருக்கும்? யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். போயிட்டு டிசி வாங்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னடா காலையிலேயே இப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் நாங்கள் எங்கள் கேங்கில் பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறமா ஃபேர்வெல் நடக்கிற இடத்துக்கு போனோம். ஒரு ஷெட்டு தான் எங்கள் காலேஜில், வெல்டெக்கில் ஒரு ப்ளூ ஷெட்டு போட்டு இருந்தது. அது ஒன்று தான் மைனஸ், அவிஞ்சுது. ஆனால் உள்ள அவ்வளோ மெமரிஸ், அவ்வளோ சந்தோஷம், செம ஹாப்பி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில, இருட்டா இருக்கு. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ பேசியே ஆகணும். அதை பற்றி எனக்கு ஷேர் பண்ணி ஆகணும். எனக்கு இப்போ லிட்ரலாக என் ஃபேஸு கூட எனக்கே தெரில. கேமராவில் கருப்பாக தெரியுது, ஏதோ ஒரு உருவம் நிற்குது அந்த மாதிரி. பிளாக் வேறையா, ஸோ லைட் செட்டப்பும் இல்லை. ஸோ அதுக்கு சாரி. நான் சொல்கிறது ஜஸ்ட் நான் ஃபீலிங்ஸை சொல்கிறேன், கேளுங்க. கேட்குறீங்களோ கேட்கலையோ, ஜஸ்ட்டு இந்த வீடியோவை நான் அப்பப்போ ஒரு மெமரியாக வச்சுப்பேன் என்னோட யூடியூப் சேனலில். இதுவாகவே நான் பார்த்து நானே ஒரு ஃபீல் பண்ணிப்பேன், ஒரு மெமரிஸாக வச்சுப்பேன். இப்போ போனோம். அங்கே போயிட்டு 10 மணிக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபேர்வெல் இடத்துல 11 மணி வரைக்கும் யாருமே காணோம். யாருமே மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர், எங்களோட சேர்த்து ஒரு 16 பேர் அப்படிதான் இருக்கும். என்னடா யாருமே வரலையே, இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்களா, மொக்கையா போயிடுமான்னு நினைச்சேன். சரி, டிஜே பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பாட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அதை பற்றி பேசிட்டு ஜாலியாக பசங்களோட ஜாலியாக போயிருந்தது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸு க்ரௌடு வந்துச்சு. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஃபுல் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸ்டார்ட் ஆச்சு. எத்தனை மணிக்கு? ஒரு 11:30 இருக்கும். ஒன்றா ஒரு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. அப்புறமா பாட்டு பாடினாங்க, டான்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் எங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு ஒரு மெமரிஸ் உருவாக்கிட்டு இப்போ நடந்த மெமரிஸை மறுபடியும் ஒரு த்ரோ பேக் மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அதுவே நாங்கள் நினச்சி ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம். ஆஹா, அப்படி நடந்தோம், அப்படி இருந்தோம்,
கடைசி நாள் இப்போ எப்படி இருக்கும், 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. தட் வாஸ் அ குட் ஸ்பீச். ஸோ எல்லாருக்குமே எங்கள் கிளாஸில் எல்லாருக்குமே ஒரு அதை பற்றி நினைக்க வச்சுட்டாங்க மேடம். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அடுத்ததா அப்புறம் டான்ஸு, ஸ்பீச்சு, ப்ராக்டிஸ்ன்ற இந்த சிங்கிங் அதெல்லாம் வந்துச்சு, நடந்துச்சு. அதுலேயே ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ செக்ஷன். ஸோ பிகாமில் எல்லாரும் போயிட்டு குரூப் ஃபோட்டோ அதை எடுத்தோம். அதுலேயே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டோம். திரும்பி பார்க்குற குரூப் ஃபோட்டோ கீழே உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாம். திரும்பி பார்த்தா மேமை காணும். எங்கடா மேமை காணும், குரூப் ஃபோட்டோன்றீங்க, எங்கடா எங்கள் மேமை காணும், எங்கடா எங்கள் மேமும் காணும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், எங்கடா மேமை காணும்டா, கூப்பிட்றான்ட்டு. பார்த்தா பின்னாடி நிற்கிறாங்க, நந்து வந்தாங்க. அதாவது உள்ளே என்ட்ரு ஆனாங்க அந்த குரூப்பில். மேம் நில்லுங்க மேம், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்க வச்சு, வேறு யார் வருதோ வரவங்களோ இல்லையோலாம் எங்களுக்கு மேட்ரு இல்லை. எங்களுக்கு சௌமியா மேம் நடுவில் இருக்கணும், அவ்வளோதான் எங்களோட இதுவே அதுதான். வேறு யாருமே வேணாம். ஏன்னா அப்படி ஒரு நல்ல மேம் அவ்வளோ எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவங்கள எவ்வளவோ மாட்ட விட்டுருக்கோம். 3rd A அப்படின்னாலே மோஸ்ட் வாண்டட் கிளாஸ். அது என்ன ஒரு தரித்திர புச்சம் தெரில. நான் சேர்ற கிளாஸ் மட்டும்தான் இப்படி இருக்கு. ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் நான் சேர்ற கிளாஸ் தான் இந்த ஒரு வாண்டட் லிஸ்ட் கிளாஸு. இந்த கிளாஸே இப்படிதான்ப்பா, அந்த கிளாஸே இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன். அந்த மாதிரி இப்போ 3rd பிகாம் A செக்ஷன்னாலே மோஸ்ட் வாண்டடு. சம்மந்தமே இருக்க மாட்டோம் நம்மலாம். போயிட்டு தம்பிங்க வான்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டின்னு போய் நிற்க வச்சிருவாங்க பிரின்சிபல் ரூமில். அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் வாண்டட் கேஸ் தான் எங்கள் கிளாஸு. சும்மா போகிறவங்களும் இழுத்து போட்டு சூத்தடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களெல்லாம் காப்பாற்றி இது வரைக்கும் எங்களை ஒரு ரூட் பண்ணி ஒரு வழியில் எங்களை கொண்டு போய் நாங்கள் அவங்க பேச்சை நிறைய வாட்டி நிறைய இடத்துல மதிச்சிடல. அது நான் இப்போ கஷ்டப்படுறேன். ஏன்டாச்சா அந்த மேமோட அவங்களோட பேச்சை கேட்கல அப்படின்ட்டு நிறைய வாட்டி சொல்லி 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 நாங்கள் கேட்கல. அட் சம் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல எங்களுக்கா நாங்களே ரெக்கக்னைஸ் பண்ணது, ரியலைஸ் பண்ணோம். மேம் நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்காம இருக்கோம். அப்போ வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பாசம் இருக்கு, இல்லைன்னு இல்லை. எங்கள் கிளாஸ் டீச்சர் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எங்கள் கூட இருக்கிறாங்க 3rd year வரைக்கும். ஸோ பாசம் இல்லைன்னுலாம் கிடையாது, பாசம் இருக்கு. ஆனால் ஒரு விளையாட்டுத்தனத்தில் அவங்க சொல்றத கேட்காமலோ அப்படி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்போம் ஜாலியாக. அந்த பாயிண்ட்ல வந்ததுக்கப்புறம் மேம இன்னும் அளவுக்கு அதிகமாக ஒரு பாசம், ஒரு இது மாதிரி வந்துச்சு. ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் மேம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இன்னைக்கு கடைசியில் 1 hour டிஜே போட்டுருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அதில் இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடலாம், என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷத்தில் என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், டேய் மேம் அழுகுறாங்களான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கூப்பிட்டுட்டேன். பசங்க பின்னாடியே வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க அழுகுறாங்கன்ட்டு, மேம் அழுகுறாங்கன்ட்டு. அவங்க பின்னாடியே வராங்க. வந்துட்டு அவங்க பாட்டு டான்ஸ் ஆட்டுக்கிறாங்க, இந்த குத்து டான்ஸ் ஆட்டுக்கிறானுங்க, ஸ்டெப்பு போடுறானுங்க. நான் பார்த்துட்டு ஒய் கிரையிங்னு கேட்குறேன். அவங்க ஒரு மாதிரி சோகமான ஃபேஸ் வச்சுருந்தாங்க. அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு மாதிரி மனசெல்லாம் ஊத்திச்சு. அடுத்ததா அப்போ நாங்கள் அவங்கள விட்டு போகல. அவங்க பக்கத்தில் தான் இருந்து உக்காந்துக்கிட்டு கையை பிடிச்சிட்டு அவங்களையும் டான்ஸுக்கு வலிச்சுட்டு அப்படிலாம் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நான் டான்ஸே ஆடல. டான்ஸ் ஆடாததான் ஒரு குறையா இருக்குது. என்னடாச்சா டான்ஸ் ஆடிருக்கலாமா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு டான்ஸில் எனக்கு எதுவுமே தெரியாது டான்ஸில். ஸோ பசங்கள்லாம் வலிச்சு போட்டானுங்க, ஆடுறா தப்புன்றதை விட அப்போ அசிங்கமாக திட்டினானுங்க. போனால் ஒரு 2 ஸ்டெப்பு போடுவேன், அடுத்த ஸ்டெப் என்ன போடுறதுன்னு தெரியாது, ஸ்டக் ஆகிடும், வெளியே வந்துடுவேன். சம் பாயிண்ட் நாங்கள் உட்காந்துட்டோம், சரி முடியல அப்படின்ட்டு. நான் எங்கள் மேமை பார்க்குறேன். அதாவது அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க பொண்ணுங்க கூட சிரிச்சுட்டு பேசுகிறாங்க, எங்களையும் பார்த்துட்டு பேசுகிறாங்க.
பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிச்சு. எனக்கு அப்படி ஆனதே இல்லை. நல்லா ஸ்கூல் விட்டு வரும்போது கூட சந்தோஷமா இருந்தேன். எப்பா தொல்லை முடிஞ்சதுடா, தொல்லை ஓஞ்சுது, இனிமேட்டு யாரு முடிஞ்சியும் நம்ம பார்க்க தேவையில்ல, சந்தோஷமா இருக்கலாம் நம்ம வீட்டில் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் ஒரு மேம் மேலே எனக்கு இவ்வளோ ஒரு மரியாதை, இவ்வளோ ஒரு பாசம் வரும்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யார் கூடயும் அடாப்ட் ஆக மாட்டேன், அவ்வளோ ஒரு பாசத்தை போட மாட்டேன். இவங்கள பார்த்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு, இங்க தேங்குது. எனக்கு பசங்க அழுவ கூடாதுன்னு யார் சொன்னது? இப்போ விட்டா கூட நான் கண்ணில் தண்ணி வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கேன். மென் ஆர் பிரேவ். அதை சொல்லிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. எனக்கு இப்ப பேசியே ஆகணும்னு இருக்கு, அதனாலதான் இப்ப நான் பண்றேன். அதுக்கப்புறமா டிஜே நல்லா போச்சு. எனக்கு மேம் நாங்க நல்லா அவங்க முடிஞ்ச வரைக்கும் டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு சிரிக்க வச்சுட்டு தான் இருந்தோம் பசங்க எல்லாம் சேர்ந்து. நான் போடல, பசங்க. ஆனா கடைசியா ஒரு எங்க சாரு மைக் எடுத்து, தம்பிங்களா முடிஞ்சிச்சுப்பா, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டு கிளாஸ்ல உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு. நாங்க சரிங்க மேம், வாங்க மேம், நான் கூப்பிடுறேன் மேம், மேம் வாங்க மேம் போகலாம் அப்படின்ட்டு. வாடா போகலான்டா, எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பசங்களாம் வாங்க போகலாம் மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாங்கள் போகிறோம். ஒரு பாட்டு போட்டாங்க, அது முன்னாடி போட்டாங்க அந்த பாட்டை, ஆனால் வெளியே போகும்போது அந்த பாட்டை போட்டாங்க. இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பாட்டு, என் நெஞ்சில் ஞாபகம் ஆச்சு. இந்த பாட்டை போட்டாங்க. நாங்க போற எல்லாருமே அந்த ஸ்டெப்பை நின்ட்டோம். ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வச்சுட்டு நின்ட்டோம். அப்படியே திரும்பி பாக்குறோம், எல்லாருக்கும் புல் அரிக்குது. என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு காட்டுறான், மச்சான் புல் அரிக்குது மச்சான், மனசே ஒரு மாதிரி இருக்குதுடா அப்படின்ட்டு. எனக்கும் அப்படியே புல் அரிக்குது, கூஸ் பம்ப்ஸ். அங்கேயே மூவ் ஆயிட்டோம். மறுபடியும் முடிஞ்சிச்சா? இந்த காலேஜுக்கு நாங்க பிடிக்காம வந்து சேர்ந்தோம். ஒரு பையன் புள்ள, என் ஃப்ரெண்டு தான், அந்த லவடி கபால் சொன்னதுனால போய் சேர்ந்தோம். ஏன்னா அவன் சேர்ந்துட்டான். சரி நட்பு விட்டு போக கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த நம்ம ஒரு 7 நம்ம 5-6 பேர் இருக்கிறோம், நம்ம விட்டு போக கூடாது, எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னுட்டு தான் நாங்க ஏம் பண்ணுது. போய் படிக்கணும் அந்த இதுவே இல்லை, அந்த கதையே கிடையாது. பசங்கள்லாம் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம அங்க யோசிச்சது. போனோம், அட்மிஷன் போட்டோம். எல்லாரும் ஒருத்தன் தவிர மீதெல்லாம் ஒரே கிளாஸ். அவன் ஃபோன் பண்ணி எனக்கு ஏ செக்ஷன் தான் வேணும்னு அடம் பிடிச்சி அவனையும் நாங்கள் எங்கள் கிளாஸில் சேர்த்து, ஐ மீன் அவனும் எங்கள் கிளாஸில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் தான் அந்த ஒரு 4 பேர் போய் சேர்ந்து அவனையும் எங்கள் கிளாஸில் வலிச்சு போயிட்டு உக்காந்தோம். ஃபஸ்ட்டு டே பிடிக்காம போனோம், மலையில் நனைஞ்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு பஸ்ஸில். சே ஏன்டா போகிறோம், வீட்லேயே உக்காரலாமா அப்படின்ட்டு போனோம். இப்போ வர்றதுக்கே மனசு வரல, சுத்தமாக வரல. எங்க மேம்காக, எங்க அந்த பசங்களுக்காகவே அங்கே இருக்கணும்னு தோணுது, மற்றபடி வேற எதுக்குமே இல்லை. இப்போ செகண்ட் டிகிரி எம்காம் அங்கேயே போடுறன்ற ஒரு பிளான், ஒரு பேச்சு இருக்கு. ஆனா அதெல்லாம் வேற, இப்போ அந்த ஒரு ஃபீலே வேற இல்ல. மறுபடியும் பார்ப்போமா, அதே பசங்களை, அதே கிளாஸ், அதே மேம், மறுபடியும் ஒரு 5 hours 6 hours உட்காருவோமா? கிடையாது. மாறி இருக்கு, நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. பிடிக்காம சேர்ந்து எதுக்கு எடுத்தாலுமே நாங்க தான் மாட்டோம். ஃபர்ஸ்ட் இயர்ல போனோடனே நாங்க கேஸ் வாங்கிட்டோம் ஹோலிக்கு. நாங்க சும்மா இல்லை, நாங்க ஒரு ஜாலியான கேங்கு, ஜாலியான டைப்பு. வாங்கிட்டு வந்துட்டு அச்சுக்கிட்டது மீன்ஸ் பவுடர் எடுத்து அச்சுக்கிட்டானுங்க, சண்டை போடல. பவுடர் எடுத்து அடிச்சு, எத்தனாவது காலேஜுக்கு வந்து 1 மாசத்துல சரியான சிரி. காலேஜில் சிரின்னு சிரிச்சு எல்லாம் எங்க சார்லாம் வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. என் மேல ஒரு பிட்டு கூட இல்லை. அதாவது இங்க இருந்துச்சு, முதுகுல கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு மார்க் இருந்துச்சு. ஆனா யாருமே எனக்கு கூப்பிடல. என் பசங்க போறாங்க, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. நான் இங்க உட்கார்ந்துக்கிறதுல என்ன இருக்கு?
நம்மளும் போவோம். நானே போயிட்டு வாண்டடா மாட்டேன், அண்ணன் என்னையும் பிடிங்கண்ணே அப்படின்னு போய் அங்க பிரின்சிபல் சார் இருந்தாரு ஃபர்ஸ்ட். இப்போ மேம். அப்போ சார் சரியான ஸ்ட்ரிக்ட். அப்போவே நாங்க போயிட்டு நின்று அந்த நாள் ஃபுல்லா நின்னோம், லெட்டர் எழுதி கொடுத்து. அங்க நடந்த பண்ணே வேற. போயிட்டு பிரின்சிபலுக்கு மாட்டு நின்றுக்கிட்டு அங்கேயும் சும்மா நிக்கலையே, சரி என்னடா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணல. மாட்டிக்கிட்டோமா, வேற என்ன சஸ்பெண்டா போடுங்க, 10 நாள் சஸ்பெண்ட் சொல்லியிருந்தாங்க, போட்டு கொடுங்க, நாங்க போறோம் வீட்டுக்கு, சூப்பரா போவோம். ஒரு கெத்தா இருந்தோம் நாங்க. சஸ்பெண்ட் வாங்கிட்டோம், ஒரு கெத்துப்பா, காலேஜ் வந்து சஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம தான் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா கெத்தா இருந்தோம். ஒரு வாரம் சஸ்பெண்ட் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கிக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருந்துட்டு அப்புறமா வரும் ஒரு கெத்தான என்ட்ரன்ஸ் போட்ட கிளாஸ்ல, ஏய் சஸ்பெண்டடா அந்த மாதிரிலாம். பொண்ணுங்கள்லாம் என்ன கேட்கல, நான் பொண்ணுங்கள்ட்ட அவ்வளோ பேச மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குது, ஏய் என்னடா சஸ்பெண்டோ அப்படின்னு கேட்குது. ஆமா சஸ்பெண்ட், ஒரு வாரம் கெத்தா அப்படிலாம் சொல்லி ஒரு ஜாலியா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடிச்சு செகண்ட் இயர்ல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி, தேர்ட் இயர்ல ரொம்ப திருந்தி இப்போ இங்க இருக்கோம். அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது மனசே கஷ்டமா இருக்கு, முடியல. அப்புறமா 10 நிமிஷம் கிளாஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அசம்பிள் போயிட்டு அங்கே போயிட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது கொடுக்காமலே இருந்துருக்கலாம். பிஸ்கெட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த மிக்சர் கொடுத்தாங்க, ஜூஸ் ஒரு கேன் கொடுத்தாங்க. அதை வாயில வச்சா ஏதோ சக்கரை தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதை தூக்கி போட்டு பிஸ்கெட்டு இதை மட்டும் சாப்பிட்டு மேம் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரும் ஜாலியாக நின்று பேசி உக்காந்து பேசி குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து அப்புறமா வெளியே வரும்போது கூட மேம் மறுபடியும் ஃபீல் பண்ணாங்க. நான் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு மேம் 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 என்ன 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 அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கண்டுக்கல. சரி மேம் நான் வரேன் மேம், அதையும் கண்டுக்கல. சரி ரைட்டு நான் வந்துட்டேன். சரி, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது வரைக்கும் நான் பட்டதே இல்லை. நிஜமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் நான் ஸ்கூல்லலாம் யாரு கூடயும் எந்த மேமையுமே எனக்கு பிடிக்கும் விட்டு வர அளவுக்கு, விட்டு வரத்துக்கு முடியாத அளவுக்குலாம் நான் ஒன்றும் அட்டாச் ஆனதில்லை. காலேஜ் முடிச்சிட்டோமா அவங்கள பார்க்க மாட்டேனா, பிடிக்கும் மேம பிடிக்கும், ஆனால் பார்க்கலையா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன், ஜாலியாக தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். ஆனால் இப்போ அந்த இது இல்லை. ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் மேம் ஸ்டேஜ் ஏறினாலே நாங்கள் கற்றுவோம். ஸ்டேஜ் ஏறினா கற்றுவோம், மேம் மைக்கில் பேச வந்தால் கற்றுவோம், கத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. பசங்களே வந்து சொல்கிறது, டேய் சோம் மேம் பேசுகிறாங்கன்னா கற்றுங்கடா, கத்திக்கிட்டே இருங்கடா. அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கோ ஒரு இது காட்டுறதுக்கோனா இல்லை. எங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும்ன்ற ஒரு லாங்குவேஜ், அது ஒரு லவ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாங்கள் எங்களோட லவ்வை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். மேம் மேலே இருந்து சிரிப்பாங்க, கீழேருந்து சாருங்கெல்லாம் ஏற்றுட்டே இருங்கடா, ஏன்டா கத்துறீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அதுலேயே அவங்களுக்கு தெரியுது எங்களுக்கு அவங்களை எவ்வளோ பிடிக்கும்னு. அந்த மாதிரி 3 வருஷம் கூடயே, 3 வருஷமா எங்களுக்கு அவங்க தான் கிளாஸ் டீச்சரு. கூடயே வந்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தோம், தெரிஞ்சே கஷ்டப்படுத்தலை. நாங்கள் எப்பவும் போல தான் நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு இதுவாக தான் இருப்போம். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. சொல்லுவாங்க, உங்களால தான் கஷ்டப்படுறான்ட்டு. நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வரப்போகுது, நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் தான் திட்டு வாங்குறோம், உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்காக அவங்க போயிட்டு சாரி கேட்கறது, லெட்டர் எழுதி கொடுக்கறது. This is what I wanted to share. Disclaimer, yapping, I'm gonna yap. அப்படி இல்லைன்னா எதனா this is an yapping section அப்படின்னு போட்டுடுறேன். இது வரைக்கும் பார்க்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை எங்க காலேஜ்லையா ஸ்கூல்லையா அப்படின்னு யாருன்னா பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒன்று போட்டு போங்க. பார்ப்பாங்க,
பார்க்க பிடிக்கலனா போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் இதை நான் ப்ரைவேட்டில் போட்டு நான் மட்டுமே பார்த்து எனக்கு ஒரு மெமரிஸாகவும் நான் வச்சுப்பேன். அவ்வளோதான். ஸோ திஸ் வாஸ் அ நைஸ் டே ஃபார் மீ அண்ட் ஹோல்சம் டே. மறக்க முடியாத நாள். ஏப்ரல் 26 காலேஜ் முடிஞ்சு ஃபேர்வெல் வச்ச நாள்.